ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2 தேர்வுல எவ்வளவு கேள்விகள் நம்ம ஆன்லைன் வகுப்புல நம்ம கொடுத்த கிளாஸ் ஆன்லைன் கோர்ஸ்ல நோட்ஸ் வந்ததுன்றத ப்ரூஃப் வீடியோட பாக்குறோம். ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டு இப்போ ஐஎன்எம் பார்க்க போறோம். இந்திய தேசிய இயக்கம் யூனிட் நம்பர் 7ல வருது. நம்ம ஆன்லைன் வகுப்புல இருந்து 11க்கு 11 மொத்தம் 11 கேள்வி கேட்டாங்க. 11 நடந்ததா கேட்டிருக்காங்க. 25 ஹவர்ஸ் தான் அந்த கிளாஸே இருக்கும். அந்த 25 மணி நேரம் நீங்க படிச்சிருந்தாலே போதும். 11 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரூஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பத்தின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். நாம புதுசா ஒரு ஆன்லைன் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். இது இன்னும் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ்லாம் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுவேன். எப்போ வேணாலும் நீங்க அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். 15 மாசம் வேலிடிட்டி. முதல் 3 மாசம் நான் கிளாஸ் எடுத்து அப்லோட் பண்றதுக்கு டைம். அடுத்த 1 இயர் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி குரூப் 1க்கு குரூப் 4க்கு கொடுத்துருக்கோம். திரும்பவும் குரூப் 2க்கும் கொடுக்குறோம். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சா ப்ரூஃப் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த இடத்துலயும் பின் வாங்கல. சொன்ன மாதிரியே ஒரு விஷயத்தை நான் ப்ரூஃபா காட்டிட்டு தான் இருக்கிறேன். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயன்படுற மாதிரி தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. பிசிக்ஸ், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஐஎன்எம், கெமிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாமே நானே தான் எடுக்க போறேன். யூனிட் 8ல செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் எடுக்க போறேன். ஃபுல்லா அந்த இலக்கியம்லாம் எடுக்க போறது கிடையாது. திருக்குறள் எடுக்க மாட்டேன். பயாலஜி எடுக்க மாட்டேன். நான் எதை எடுக்கிறேன், என்ன ஃபீஸ் அதுதான் சொல்லுவேன். எதை எடுக்கலன்னு அதை எடுக்கலன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வரல, நான் சொல்லி விஷயத்த புரிய வைக்க முடியாதுன்னா கண்டிப்பா எடுக்க மாட்டேன். இந்த கோர்ஸ் 15 மாசம். ஏன் 15 மாசம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. ரெக்கார்டட் தான், லைவ் கிடையாது. மொபைல்லையும் பார்த்துக்கலாம், சிஸ்டம்ல பார்த்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ்ல பைலிங்க்ல இருக்க போது வீடியோவும் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைல்ல ஆப்புக்குள்ளார டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க எப்போ வேணா பார்த்துக்கலாம். ஆஃப்லைன்ல பார்த்துக்கலாம். அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நெட் யூஸ் பண்ணி முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்க பிரிண்ட் போடுறதோ யாருக்கோ ஷேர் பண்றதோ பண்ண முடியாது. மொபைல் ஆப்ல மட்டும்தான் இது இருக்கும், வெளியில இருக்காது. எப்போ வேணாலும் ஆஃப்லைன்ல பார்த்துக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2099 3000 ருபீஸ் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு 80 ருபீஸ் இருக்கும். 3080 ருபீஸ் இருக்கும் அதுக்கான ஃபீஸ். இந்த டேட் வரைக்கும் தான். ஏன்னா அந்த டேட்ல நம்ம கோர்ஸை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, டிடபிள்யூ, ஓல்டு ஸ்டூடெண்ட் 1500 கோர்ஸுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபரும் டிசம்பர் 31 முடிஞ்சிடும். தனியாக எனக்கு நோட்ஸ் மட்டும் வேணும் சார்னு கேட்டீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் போட்டு நானே உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், ஹார்ட் காப்பியை உங்க அட்ரஸுக்கு அனுப்பி வச்சிருவேன். யாருக்கும் பிடிஎஃப்ல ஷேர் பண்ற ஐடியாவே கிடையாது. பிரிண்டட் நோட்ஸ் அவைலபிள். ஃபீஸ் நான் இன்னும் முடிவு பண்ணல. நீங்க பல்கா ஒரு 50 பேர் 100 பேர் கேட்டீங்கன்னா மட்டும்தான் என்னால் போட்டு தர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நான் போய் போட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் போட்டோம்னா ஜெராக்ஸ் போடுற அமௌண்ட் அதிகமாயிடும். அதை நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்கள்கிட்ட கேட்டுட்டு யாரு முன்கூட்டியே அமௌண்ட்டை பே பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் பிரிண்ட் போட்டு கொடுக்க போறேன். ஆனா அந்த வாட்டி பிரிண்ட் போட்டு நோட்ஸ் கொடுக்க போறேன். அது எந்த மாற்றமும் கிடையாது. பிரிண்டட் நோட்ஸ் கொடுக்க தான் போறோம். பிடிஎஃப் யாருக்குமே கொடுக்க போறது கிடையாது, எக்காரணத்தை கொண்டும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் அவைலபிள் 699 இதுக்கான ஃபீஸ் 699 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா தனித்தனியா தேவைன்னா வாங்கிக்கலாம். அதுவும் எல்லாமே இந்த டேட்டுக்குள்ள ஆஃபர் முடிஞ்சிடும். ஏன் அந்த டேட்டை வச்சிருக்கேன்னா அந்த டேட்டுக்குள்ள நான் கோர்ஸே முடிச்சிருவேன். ஏன்னா இது ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ். இதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஒவ்வொரு சப்ஜெக்டா நான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனு, ஐஎன்எம், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி, யூனிட் 8ல செகண்ட் ஹாஃப், யூனிட் 9 ஒரு சப்ஜெக்டா முடிச்சுட்டே வருவேன். அதனால இந்த டேட்டை நான் வந்து எனக்கு ஃபைனல் டேட்டா வச்சிருக்கேன். அதனால அந்த டேட் வச்சு நான் ஆஃபர் ப்ரைஸும் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றது, ஐபோனுக்கு எப்படி, டெலிகிராம் லிங்க், கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்றதா பண்ணி வச்சுக்கலாம். ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல போய் எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஏற்கனவே நம்ம மொபைல் ஆப்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. அந்த ஆப் வேற. அந்த ஆப்ல நிறைய பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ற விதமா தான் நான் புதுசா வேற ஒரு ஆப்பே வாங்கியிருக்கேன். 8870302702 அப்படிங்கிற நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சப்போஸ் கால் எடுக்கலாம்னா நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. மெசேஜுக்கே ரிப்ளை வரும். ஐஎன்எம் 11 கேள்வி கேட்டாங்க. 11 நம்ம நடந்ததான் கேட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ பார்க்குறோம். முதல் கேள்வி அருமையான கேள்வி, தரமான கேள்வி. யாருமே அதுக்கான ப்ரூஃப் காட்டவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஜவஹர்லால் நேருடைய புத்தகங்களை பத்தி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஜவஹர்லால் நேரு தன்னுடைய குழந்தை இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் 29, கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி 34, ஆட்டோபயோகிராஃபி 36, யூனிட்டி ஆஃப் இந்தியா 46, 41, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 46, பிஃபோர் ஃப்ரீடம் 2000. இந்த மாதிரியான லிஸ்ட் மொத்தத்தையும் கொடுத்துருக்கும். இதுல அவன் என்னென்ன கேட்டிருக்கான் அப்படியே பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். வேர்ல்டு ஹிஸ்டரி 34, ஆட்டோபயோகிராஃபி 36, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 46. அப்ப பாருங்க, உலக பார்வை கிளிம்சி, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, சுயசரிதை இது வந்து 1936 1934. அப்ப 2-1 வரணும். 2-1 வரது ஒரே ஆப்ஷன் தான். இந்தியாவின் கண்டுபிடிப்பு சுதந்திரத்துக்கு முன், பிஃபோர் ஃப்ரீடம் இதான் கடைசியா வந்த புத்தகம்.
இதுக்கான ப்ரூஃப் தான் இங்க காட்டியிருக்கோம். அடுத்த கேள்வி, சோ இது இன்னொரு தரமான கேள்வி. இதுக்கும் யாராலையுமே கட்டாயமாக அந்த ப்ரூஃப் வந்து கண்டிப்பா காட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ராமோசி கழகம். இந்த கழகம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஎன்எம் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எடுத்திருப்போம். ஒவ்வொன்றா பிரிச்சு எடுப்போம். முதல்ல ஆங்கிலேயருக்கான துவக்க கால கிளர்ச்சிகள், அதுலயே பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், சீக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவா பிரிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சி அப்படின்னு ஒன்னா பிரிச்சு எடுத்திருப்போம். இன்னும் அந்த ப்ரூஃபையும் காட்டுறேன். ராமோசி அப்படிங்கிறது இந்த புனே, சதாரா இந்த மாதிரி இடங்கள், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இடங்கள் கரெக்டா கொடுத்துட்டாங்க. கூகா அப்படிங்கிறது பஞ்சாப், கூகா கிளர்ச்சி 1875, சில இடங்கள்ல 57 ஆரம்பிச்சதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் கரெக்ட். சாந்தல் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருமே என்ன படிச்சிருப்போம்னா ஒரு விதத்துல ஜார்க்கண்ட் இல்ல பீகார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒருங்கிணைந்த அந்த பிரிக்காத இடம்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடமே கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா இவங்க ஒடிசா அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுல ஒடிசா அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம தெரியல. என்ன கேட்டீங்கன்னா, என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, நோட்ஸ் வச்சு ப்ரூஃப் வச்சு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டூர் அப்படிங்கிறது மலபாரும் கிடையாது. கிட்டூர் அப்படிங்கிறது கிட்டூர் கர்நாடகா. ஓகேங்களா? ஏன்னா கிட்டூர்ல இருந்த ஒரு மகாராணி என்ன பண்றாங்க, ஒரு பெண் அரசி, எப்படி தமிழ்நாட்டுல வேலு நாச்சியாரோ, வடக்குல வந்து ஜான்சின் ராணி மணிகர்ணிகா லட்சுமி பாயோ, அதே போல கர்நாடகாவில் மங்கம்மா, அந்த மாதிரி மங்கம்மா அப்படின்னு ஒரு பேர், அவங்க பேர் ஃபுல் நேம் வரும். அவங்க வந்து ஆங்கிலேயர் கிளர்ச்சி ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இது கண்டிப்பா தவறு. 1, 2 சரி, 4 வரக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கட்டாயமாக 1, 2 வரவே கூடாது. 1 வரவே கூடாது, 2 வரவே கூடாது. சோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுல? 3, 4 மட்டும் அல்லது 4 மட்டும் 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா 3, 4 அப்படின்றதுதான் கரெக்ட். சில இடங்கள்ல இல்ல, இது ஒடிசா சாந்தல் கிளர்ச்சி அது அந்த பகுதியை ஒட்டியா நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஆன்சர் கீ வட்டம் பார்க்கலாம். நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம். எதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம். கூகா மூமெண்ட் 1857, அதான் பாபா ராம்சிங் அவர் நாம்தாரி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அது சம்பந்தமான டேட்டா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது சாந்தல்ன்றது யாரு? ராஜ்மஹல் ஹில்ஸ். ராஜ்மஹல் எங்க இருக்குது? ஜார்க்கண்டை ஒட்டி இருக்குது. ஆனா அப்ப ஜார்க்கண்ட் மாநிலமே இல்லாத நீங்க மனசுல வச்சுக்கணும். பீகார், சிந்து மற்றும் கனு. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? சிந்து கனு கொடுத்துருக்காங்களா, கனு முர்மு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனு முர்மு, திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அது மாதிரி கனு முர்மு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது அடுத்தது பாருங்க, குக்கி. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கூகா புரட்சி பஞ்சாப்ல, குக்கின்றது மணிப்பூர், அந்த அசாம் மணிப்பூர் அந்த பகுதியில குக்கி அப்படிங்கிறது. ராமோசி நான் சொன்னல, யாரும் நோட்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. சதாரா 1939, சதாரா, புனே இதெல்லாம் ஒரு எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தானே மகாராஷ்டிரத்துல. அதுதான். திரும்ப பாருங்க வேற ஒரு நோட்ஸ்ல, சாந்தல் ரெபிலியன் 55, 56ல பீகார், சிந்து கனு. சாந்தல், ராஜ்மஹால் ஹில்ஸ், பீகார், சிந்து கனு, ராமோசி கழகம், எல்லா கழகத்தை பத்தி நம்ம தெளிவாக இங்க எடுத்துருக்கிறோம். கிட்டூர் மட்டும் தான் நம்ம எடுக்கல, சரிங்களா? மற்ற 3மே நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் தான். அடுத்தது பாருங்க, அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டுல எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னு கேட்கிறாங்க. மார்ச் 23, 1940. இதை பத்தி டீட்டெயிலான விஷயத்த பாத்துடலாம் ப்ரூஃப்ல. பாருங்க, இது லாகூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ரெசல்யூஷனுக்கு பதிலா லாகூர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இது லாகூர்ல நடந்த மாநாடு என்ன நடந்தது? மார்ச் 22 to 24 3 நாள் நடந்துச்சு. 22, 23, 24 நடுவு நாள் 23 அன்னைக்கு தான் தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன தீர்மானம்? யார் கொண்டு வராங்கன்னு பாருங்க. இந்த தீர்மானத்தை எழுதி ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னா முகமது சபாருல்லா கான். அதை யாரு சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ஏகே ஃபசல் அலி அல்லது ஃபசல் உல் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகே ஃபசல் உல் ஹக். அவர் தான் இதை சப்மிட் பண்றாரு. டேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெசல்யூஷன் நடந்தது மார்ச் 23 தான். ப்ரூஃப் பார்த்தாச்சா? அடுத்தது போலாமா? பாருங்க, பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவேரா.
சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி செல். சுத்தி இயக்கம்னா ஒரு மீட்பு இயக்கம், இந்து மதத்துக்கு திரும்பி மீண்டும் கூட்டு வர இயக்கம். அப்ப 2, 3 2, 3 ஒரே ஆப்ஷன் தான். அப்ப நம்ம இதையே லாக் பண்ணிடலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் பிராமணர் அல்லாத இயக்கம் ஏன் சார் ஜோதிராவ் பூலே வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சரியா படிக்கவே இல்லை, புத்தகத்தை படிக்கல, நம்ம கோர்ஸையும் படிக்கலன்னு அர்த்தம். ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, உண்மையும் சொல்லிடுறேன் நான், மறைச்சினா வரப்போகுது, தெளிவாக கொடுத்துருக்கான் டீட்டெயில். 10th புக்லன்னு நினைக்கிறேன். நம்ம நோட்ஸ்ல இருக்குது, நான் எந்த புக்லன்னு தெரியல தெரியவா எனக்கு, ஆனா நம்ம நோட்ஸ்ல இருக்குது, ஆனா புக்ல இருக்குது, எந்த புக்குன்னு தெரியல. அப்ப பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்துல ஜோதிராவ் பூலே வராரா? ஆமா வராரு. இந்தியாவிலே முதல் முறையாக பிராமணர் இயக்கத்தை முன்னெடுத்தவர் யாருன்னா ஜோதிராவ் பூலே தான். ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு ஆள் பறந்து அந்த வேலையை செஞ்சாங்க, காயின் பண்ணாங்க, போக்கஸ்டா பண்ணாங்க. தமிழ்நாட்டுல அதை ஈவேரா பண்ணாரு, அதுக்கு அந்த சந்ததிகள் எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்தியாவிலே முதல் முறையாக நான் பிராமண அசோசியேஷன் பண்ணது ஜோதிராவ் பூலே தான். கரெக்ட். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா இதுல ஏன் வரமாட்டாரு? இதுதானே அவர் ஆரம்பிச்சது, சத்திய சோதக் சமாஜான ஆரம்பிச்சது, ஏன் இதுக்கு வராது ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா 4க்கு 1ன்னு வரணும். 4க்கு 1ன்னு வந்ததுன்னா இந்த ரெண்டுமே தப்பாயிடுது. ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இது நடக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்ப சாகு மகாராஜ் இதோட பொருத்த முடியுமான்னு கேட்டா பொருத்த முடியும், போய் கூகுள் பண்ணி பாருங்க. சாகு மகாராஜ் யாருன்னா, அவரு மகாராஷ்டிரால ஒரு பகுதியில என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு, சத்திய சோதக் சமாஜினுடைய கிளையை ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணுங்க, ஆன்சர் வருது. அப்ப 1 2 3 4 கரெக்ட் தான், கரெக்ட் தான். ப்ரூஃப் பாத்துடலாமா? உடனே பாத்துடலாமா? டக்குன்னு ஜோதிபா கோவிந்தராவ் புலே சத்திய சோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ட்ரூத் சீக்கர் சொசைட்டி ஆரம்பிக்கிறார். பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடு குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்கான நிறுவனர், ஒரு அமைப்பை நிறுவனது யாரு? நம்ம புலே அவர்கள். கொடுத்திருக்காங்களா? முடிஞ்சு போச்சா? இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அடுத்ததுக்கு போலாம். அவ்வளவுதான். அடுத்ததாக சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் ஆரம்பிச்சாரு, வேதாந்த நோக்கி செல்லு. அதுல வர்றதா என்னது? சுத்தி. இது ஒரு மீட்பு இயக்கம். சுத்தி அப்படிங்கிறது ஒரு மீட்பு இயக்கம். கொடுத்துட்டோமா? அடுத்தது சுயமரியாதை இயக்கம். இது தந்தை பெரியாருடைய பிடிஎஃப்ல இருந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 1925 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சார். இப்ப அதுல ஒரு கேள்வி சேர்ந்தே வருது, ஏன்னா சுயமரியாதை இயக்கம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவன் எப்படி தரவுப்படுத்தலாம், எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசு அப்படிங்கிற இதழ் முதல்ல வெளிவந்த நாள் மே 2 1925. அந்த தேதி தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய தினமாக நம்ம எடுத்துக்கலாம். சுயமரியாதை தினம் எனக்கு எல்லாம் தெரியாது, என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் தெரியாது, இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சாலும் தெரியாது. ஆனா குடியரசுன்ற கட்சி இந்த பத்திரிகை ஆரம்பிச்சாரு, அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடு அப்படிங்கிறதுனால அந்த தினத்தை நம்ம அந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச தினமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நோட்ஸ்ல தெளிவாக கொடுத்திருப்போம். டன். அடுத்தது பாருங்க, எக்ஸலண்டான ஒரு கொஸ்டின் பா. அதாவது ப்ரூஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க பாருங்க. மித்ரா மேளா யாருமே கண்டிப்பா இது நடத்திருக்க வாய்ப்பு கிடையாது. நான் இதை ஏற்கனவே நடத்திட்டேன், அது ஏற்கனவே போன குரூப் 1லயே ப்ரூஃப் வீடியோவை காட்டிட்டேன். அதே கேள்வியை கேட்டிருக்கிறான், என்ன பண்றது? மித்ரா மேளா பிடி சவார்கர் தான். இந்த மித்ரா மேளா தான் பின்னாடி வேற ஒரு இயக்கமா மாறுது. அது முதல்ல நோட்ஸை பார்த்துடலாம், அப்புறம் ப்ரூஃபுக்கு பார்க்கலாம். முதல்ல ப்ரூஃப். பிடி சவார்கர், ஜிடி சவார்கர், அதாவது 2 சவார்கர் சகோதரர்கள் சொல்லுவாங்க. விநாயக் தாமோதர், கணேஷ் தாமோதர் சவார்கர். மித்ரா மேளா அப்படின்னு ஒரு ரகசிய அமைப்பை ஏற்படுத்துறாங்க நாசிக்ல 1899. இதுதான் 1904 அபினவ் பாரத சொசைட்டி, யங் இந்தியா சொசைட்டி, இளம் இந்திய கழகம் அப்படின்னு தமிழ்ல பேரு. இது ஆரம்பிக்கிறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துதான். இது குரூப் 1ல கேட்டாங்கப்பா. ப்ரூஃப் பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது யாரு தெரியுதா? இது நான் தான். ப்ரூஃப் வீடியோ பார்க்க போறோம், பாத்துடலாமா? பாருங்க, விநாயக் தாமோதர் சவார்கர், இதெல்லாம் பாருங்க. மித்ரா மேளா நாசிக்ல அபினவ் பாரத் சங்கம், இதெல்லாம் பழைய வீடியோ. தெரியுதா? பழைய வீடியோன்னு தெரியுதா? அப்ப இதான் ஏற்கனவே குரூப் 1லயே சொல்லிட்டேன். ஏன்னா குரூப் 1ல இந்த கேள்வி கேட்டிருந்தோம். அபினவ் பாரத சங்கம் எந்த ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1904 சவார்கர் சகோதரர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது ஆல் இந்திய முஸ்லீம் லீக் 1906 யார் தலைமை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ख्वाजा சலீமுல்லா கான். ஆகா கான் தலைவர், இவர் நிறுவனர். இதான் கேட்டிருக்கான், பவுண்டர் தான் கேட்டிருக்கான், நிறுவனர் தான் கேட்டிருக்கான். ख्वाजा சலீமுல்லா கான். ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு
ஆளுநர்கள் அவங்க ஆட்சி காலம் எப்போ, அவங்க ஆட்சி காலம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னன்னு கொடுத்துருக்கோம். அதுல கடைசியா பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் 1906ல டாக்கால வந்து ஆரம்பிக்கிறாங்க. பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா. அப்ப டாக்கா வந்து பங்களாதேஷ் தலைநகர் கிடையாது, பங்களாதேஷே கிடையாது முதல்ல. இங்க பாருங்க, ஆகா கான் 3 மூன்றாம் ஆகா கான் குவாஜா சலீமுல்லா கான் நவாப் ஆஃப் டாக்கா. இதை நான் சொல்லியிருப்பேன். இதுல ஆரம்பிச்சது ஃபன் பண்றது இல்ல, ஃபண்டு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா குவாஜா சலீமுல்லா கான். ஏன்னா அவர் தான் டாக்காவினுடைய பிரதமராக இருந்தவர், அந்த பகுதியில தலைவராக இருந்தவர். அவர் தான் நிறுவனாரு கட்சிய இயக்கத்தை, அகில இந்திய முஸ்லீம் லீக். அதுக்கு தலைவரா யாரா போறாரு, ஆகா கானை போடுறாரு. அந்த ஆகா கான் தான் என்ன பண்ணுவார், பின்னாடி போய் மின்டோவை போய் சந்திப்பார் 1906 காலகட்டத்துல. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் உடனே சந்திக்கிறார். இதுக்கு செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடுக்காக போய் சந்திப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு மின்டோ பிரபு, இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி இருக்குது. அதாவது 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் அது வருது. அதனாலதான் இவர் பேர் என்னது, வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தின் தந்தை. அதாவது முதல் முறையா இந்தியாவில ஒரு இடஒதுக்கீடுன்னு பிரிச்சு ஒரு பிரிவினை ஏற்படுத்தினது பெருமை யாரை சேரும், மின்டோவை தான் சேரும். ப்ரூஃப் பார்த்தாச்சா? அடுத்தது பாருங்க, ப்ராப்ளம் ஆஃப் த ருபி. இது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்ம நோட்ஸ்ல இதை கொடுத்துருக்கிறோம். கிளாஸை நான் வீடியோவே எடுக்கல, கடைசி டைம் நல்லா கிளாஸ் எடுக்க முடியல நிறைய பர்சனல் இஷ்யூனால. அதனால என்ன பண்றேன், பிடிஎஃப் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அதுல இருந்துச்சு, அப்படியே பார்த்துக்கோங்க. அம்பேத்கரா பாருங்க, அவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன படிச்சாருன்னு வந்துட்டே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 1921ல த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் தீர்வும் என்ற தலைப்புல அவர் அறிக்கை சமர்ப்பிச்சு அதுதான் முதுகலை பட்டத்தை முடித்தார். இதனுடைய தீசிஸ். அதாவது ஒரு காலேஜ் முடிக்கணும் அப்படின்னா ஒரு தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது சப்மிட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கும். அப்படி அவர் வந்து ரெடி பண்ணது என்னன்னா, இந்திய ரூபாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதுல தோற்றமோ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு தான் இது சப்மிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் லண்டன்ல டாக்டர் முனைவர் பட்டம் வாங்குறாரு. பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது பொருளாதாரம் பொருளியல்ல வாங்கியிருப்பாரு, சட்டத்துல வாங்கியிருப்பார். சட்டம் PhD இன் எக்கனாமிக்ஸ் இன் கொலம்பியாலையும் வாங்குறாரு, லண்டன்லயும் வாங்குறாரு. இதெல்லாம் ஒரு சம்பந்தமான A to Z டீடைல்ஸ் அம்பேத்கர் அப்படிங்கிற டாபிக்ல பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின். இது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி. எங்களா அந்த புக்கு பாப்பா வாங்க ஐயா அடிக்கடி சொல்லுவேன். இந்த புக்கு நான் பல வாட்டி காட்டியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த புக்கை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. INM வெங்கடேசன் புக். இதுல இருந்து கேட்ட கொஸ்டின் தான், இல்லைன்னா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம நோட்ஸ் வந்து அப்படியே கேட்டிருக்கிறாங்க. நியூ லேம்ப் ஃபார் வேர்ல்டு. இதை பாருங்க, தமிழாக்கம் கூட பண்ணல, அப்படியே கொடுத்து கேட்டான். இதை எழுதுனது யாருன்னா அரவிந்த கோஷ் தான் சரியான பதில். அதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, அரவிந்த கோஷ் அவர் எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாருன்ற விஷயம் எல்லாம் கொடுத்துருப்போம். அவர் ஆரம்பிச்ச பத்திரிகை என்னென்ன பத்திரிகை, எந்த விஷயம் ஆரம்பிச்சாரு. இது நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலா இருக்குன்னா இதுவே கிளாஸ் மாதிரி ஆயிடும். நம்ம ப்ரூஃப் தான் காட்டுறோம், இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாது. கர்மயோகி அல்லது கர்மயோகின் அப்படிங்கிற பத்திரிகை, தர்மா அப்படிங்கிற பத்திரிகை எல்லாம் இவர் தான் எழுதுனது. 1893 நியூ லேம்ப் ஃபார் வேர்ல்டு, முதியோருக்கான புதிய விளக்குகள் அப்படிங்கிறத இவர் தான் எழுதியிருக்காரு. எந்த வருஷம்? 1893. இந்த ப்ரூஃபை யாராவது காட்ட சொல்லணும் போல இந்த வருஷத்தோட சேர்த்து. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஓப்பன் சேலஞ்சு தான் எல்லாமே. நம்ம எதையும் மறைச்சுலாம் பேசுறது இல்லை. நம்ம உழைச்சிருக்கோம், நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைச்சிருக்குது. அதை யார் அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கல அப்படிங்கிறதா இருக்கு. நம்மள்ட்ட யார் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணலாம் படிச்சவங்கிறது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் அந்த கோர்ஸ் நான் வாங்கிட்டேன் சார், படிக்கல சார், ஸ்கூல் புக்கு 10th 11th 12th படிச்சு போறேன் சார். நான் எதுவுமே சொல்லலை, படிச்சு போங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான். ஏன் நம்ம வந்து இந்த கோர்ஸ் நான் 499 ரூபாய் கொடுத்துருந்தேன், 500 ரூபாய் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு ஷர்ட் வாங்கினாலும் 1000 ரூபாய் குறைஞ்சு கிடையாது. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல சரி கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணும்னு கொடுத்தா நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட கோர்ஸ் வாங்கி வச்சுட்டு வெளியில போய் 40,000 கொடுத்து கோர்ஸ் வாங்கி படிக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவன் கம்மியான கோர்ஸ் வந்து ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அது ஒர்த் இல்லை போல, இப்ப நம்பி படிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் உடைக்கிற விஷயமா தான் இந்த ப்ரூஃப் வீடியோ. நான் ஏற்கனவே குரூப் 1க்கு போட்டிருக்கேன், 4க்கு போட்டிருக்கேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் குரூப் 4க்கு போடும்போது குரூப் 1க்கு நான் போடுவேன்னு சொன்னேன், போட்டேன். குரூப் 1க்கு போடும்போதே போய் வீடியோ எடுத்து பாருங்க. குரூப் 2க்கு போடுவேன்னு சொன்னேன், போட்டுட்டு இருக்கேன். எல்லா சப்ஜெக்டும் வரும். ஏன்னா என்னோட நோக்கம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எல்லா கண்டென்ட்டையும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்காத நினைக்கிறது கொடுக்கணும். அதான் நம்ம லாஜிக்.
கம்மியான பிரைஸ்ல. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம பண்ணுவோம். நம்மளை நம்பி நீங்க ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணனாலும் பரவாயில்ல, என்னுடைய பணியை நான் தொடர்ச்சியா செஞ்சுட்டே தான் இருப்பேன். அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்ச அவருடைய சீடரான விவேகானந்தரை பத்தின கேள்வி. விவேகானந்தர் என்ன பண்ணாரோ தன்னுடைய குருவின் போதனைகளுக்காக ராமகிருஷ்ண மிஷனை உருவாக்குறார். கரெக்ட். அவருடைய வேலை என்னது? ஒரு திருவர அமைப்பு. அங்க வந்து ஆன்மீக வளர்ச்சியை பத்தி அதை சொல்லுவாங்க. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் தான். ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் தான். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, சுவாமி விவேகானந்தர் எப்ப பிறந்தார், எப்ப இருந்தார், எங்க பிறந்தார், எங்க இருந்தார்லாம் கொடுத்துருப்போம். அப்படியே வந்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் நேம் ஆஃப்டர் த இந்தியன் ஸ்பிரிச்சுவல் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சா ஃபவுண்டட் பை ராமகிருஷ்ணா சீஃப் டிசிப்ளின் சுவாமி விவேகானந்தா, May 1, 1897, வேலூர், மேற்கு வங்கம். பாருங்க, விவேகானந்தர் தன்னுடைய குரு மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாக அவர் பேர்லயே ராமகிருஷ்ண மடம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. சோ இதனுடைய மடம் என்னென்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து மதங்களும் உலகளாவியது, எல்லோருக்கும் மூலக்கூறுகளை எல்லா மூலக்கூறுகளையும் கொண்டுள்ளது. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பெற்றுக்கு இட்டு செல்லும். ஜீவன் என்பதே சிவன் எனவும் அவர் கூறினார். வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனே, எல்லாமே அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி நான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கார். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை. இப்ப முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை தான் போதிக்குது, முழுக்க முழுக்க துறவரத்தை தான் இது போதிக்குது. அதனால அவர் சொன்ன கூற்று காரணம் ரெண்டுமே சரி, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பள்ளி பாட புத்தகத்திலே இருக்குது. இதுக்கு நாம உண்மையும் சொல்லணும்ல. நாங்க எப்படி வெங்கடேசன் புக்கை காட்டணுமோ ஸ்கூல் புக்கின்னு சொல்லணும்ல, ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்தது அருமையான ஒரு பத்திரிகை தொடர்பான செய்திப்பா. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்களே ப்ரூஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பார்க்கலாமா? திருவிகா தேசபக்தன். திருவிகா தேசபக்தன். அன்னி பெசன்ட் நியூ இந்தியா. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியால ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் சொந்தம் கிடையாது, ஒர்க் பண்ணியிருப்பார். கஸ்தூரி ரங்க ஐயர் இந்துல நிறைய பேருக்கு தெரியாது. இந்து பத்திரிகையினாலே நீங்க கண்ணை முடித்து ஜி சுப்பிரமணிய ஐயர் 1878 அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. பின்னாடி யாராலும் நடத்த முடியல, அதை போய் யார் வாங்குறது? விலை கொடுத்து வாங்குறாரு கஸ்தூரி ரங்க ஐயர். அதான் பார்க்கலாம். சரி, அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, எது சரியா பொருந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 1, 3 தான் சரியா பொருந்திருக்கு. இதான் ஆன்சர். ஆன்சரை பார்த்தாச்சு. ப்ரூஃப் பார்த்துடலாம். பாருங்க, நல்லா கவனிங்க. 1878 செப்டம்பர் 20 வந்து இந்துல சுப்பிரமணிய ஐயர் வாங்குறாரு. அவருக்கு கூட வீர ராகவாச்சாரர் இருக்காரு, கூட 6 பேர். சூப்பர் 6ன்னு சொல்லுவாங்க இவங்க. இவங்க 2 பேரும் 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம அந்த பேர் கொடுக்கல, பட் அந்த 4 பேரும் சேர்த்து நான் இப்ப பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நான் யூனிட் 8ல எடுத்திருப்பேன். இது யூனிட் 8லயும் வரும். பாரதியார் வந்துடுறாரு. பாரதியார் இதுல வர்றாரு, உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கத்திலே வந்துடுறாரு பாரதியார். அதனால நம்ம இந்திய தேசிய இயக்கத்துல அந்த கான்செப்டை சொல்லிடுறோம். பாருங்க, அதன் பிறகு 1905 கஸ்தூரி ரங்க ஐயர் என்ன பண்றாரு? இந்துவை விலை கொடுத்து வாங்கிடுறாரு. சரி, சுதேசமித்ரன் முதல்ல வீக்ல இருக்க, அப்புறம் டெய்லியா மாறுது. இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இங்க பாருங்களேன், திருவிகா தேசபக்தன். பாரதியார் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி மகளிருக்கான மந்த்லி பேப்பர். பாருங்களேன், இது அடுத்தடுத்த பேஜ் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். நம்ம பெய்டு கோர்ஸ்ல யூனிட் 8ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் பேஜ், ஒரு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இது அடுத்த பேஜ், திருவிகா பாரதியார். பாருங்களேன், திருவிகா பாரதியார் கஸ்தூரி ரங்க ஐயர் மூணுமே பாருங்க அடுத்தடுத்த பேஜ். 2 பேஜ்ல 3 பாயிண்ட் மாட்டிச்சு. அன்னி பெசன்ட் பத்தி பக்காவா ஒரு வீடியோ யூடியூப்லயே ஃப்ரீயா போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க, இருக்கு. சரியா? ஆனா யாரும் நீங்க பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டோமே எப்பவுமே. பாருங்க, நியூ இந்தியா டெய்லி ஜூலை 15, 1915 வாங்குறாங்க. இவங்க நடத்தல, இவங்க வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? இதுக்கு முன்னாடி ஜூன் 1914 மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு பாரிஸ்டர் ஜி.பி. பிள்ளை, அதான் கோவிந்தன் பரமேஸ்வரன் பிள்ளை. இது இன்னொரு கேள்வியா இதே கொஸ்டின் பேப்பர்ல மாட்டிச்சு. ஜி.பி. பிள்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. அவர்தான் கோவிந்தன் பரமேஸ்வரன் பிள்ளை. அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேப்பரை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நேமை சேஞ்ச் பண்ணி நியூ இந்தியான்னு மாத்துவாங்க அன்னி பெசன்ட். இவர் வச்சிருந்த பத்திரிகைக்கு பேர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு தான் தென்னிந்தியாவிலே முதல் ஆங்கில நாளேடு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இன் சவுத் இந்தியா. இதுதான் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். யார் நடத்தினது? ஜி.பி. பிள்ளை. டன். இவரை பத்தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன். ஜி.பி. பிள்ளை யார் தெரியுமா? கேரளா. பிள்ளைன்னா தமிழ்நாடு வச்சிட போறீங்க. கேரளா பகுதியை சார்ந்தவர் தான். ஒரே ஒரு ஆள், மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை இருக்கு பாத்தீங்களா, அவருடைய புத்தகத்துல ஒரே ஒரு மலையாளியை பத்தி மட்டும்தான் காந்தி எழுதியிருக்காரு. அவரு தான் ஜி.பி. பிள்ளை. அடுத்தது பாருங்க, நம்ம திருவிகா பத்தின நோட்ஸ்ல இது இருக்கும். அவர் திருமணம் பண்ணது கமலாம்பிகை என்ற அம்மாவை. 17 தேசபக்தன் தமிழ் தினசரி ஆரம்பிச்சிருப்பாரு. 17 திராவிடன். மனைவி பிள்ளைகள் 2 பேரும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வெஸ்லி கல்லூரியில படிச்சு அங்கேயே வாதிராகி ஹெட்மாஸ்டர் ஆயிருப்பாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ல இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறதுல வேளாள் சிங்காவர கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாரு. நவசக்தி இதை ஆரம்பிச்சிருப்பாரு 1920 நவசக்தி. 2005 அரசாங்கம் அஞ்சல் தலைவிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவர் சம்பந்தமான நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நம்ம பெய்டு கோர்ஸ்ல இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா செய்தித்தாள்ல பொறுத்த சொல்றாங்க. நான் சொன்னேன்ல ஜிபி பிள்ளை யாரு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு. ஜி சுப்பிரமணிய ஐயர் ஹிந்து. இது ரெண்டு மேட்ச் பண்ணா முடிஞ்சு போச்சு. 2க்கு 3 வரணும். 2க்கு 3 2 இடத்துல வருது இருக்கட்டும். 4க்கு 4 வரணும். ஒன்னே ஒன்று தான் வருது. அப்போ இதான் ஆன்சரு. அவ்வளவுதானே. அப்போ ரிச்சர்ட் ஜான்சன் அப்படிங்கிறவரு மெட்ராஸ் கொரியர், சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்ரி கார்னிஷ் அப்படிங்கிறது மெட்ராஸ் மெயில். அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஜி சுப்பிரமணிய ஐயர் நம்ம சொல்லியாச்சு, உங்க எல்லாரும் தெரியும் தி ஹிந்து. அப்ப ஜி சுப்பிரமணியர் தி ஹிந்து முடிஞ்சு போச்சு. ஜிபி பிள்ளை இப்பதானே படிச்சோம். ஜிபி பிள்ளை அதுதான் கோவிந்தன் பரமேஸ்வரன் பிள்ளை. அவர் தான் என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் சென்டர் வாங்கி நடத்திட்டு இருக்காரு உருவாக்கி. அதை வாங்கினதுதான் யாரு, அன்னி பெசன்ட் வாங்கி நியூ இந்தான்னு பேர் மாத்துறாங்க. சொன்னோம்ல, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ப்ரூஃப். இது ரெண்டு வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். மீதி நான் நடத்தல, 2 தான் நடத்தினேன். 2 நடத்தல நானு, ஆனா 2 வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் ப்ரூஃப். நடத்தினதை சொல்லணும், நடத்தாததுன்னு சொல்லணும்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே படிக்கிறது இல்லை. கோர்ஸ் வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுறது. 2வது கோர்ஸ் ஜாயின் பண்றதே கிடையாது. நாம எனக்கு எந்த விதத்திலயும் லாஸே கிடையாது. எனக்கு எந்த விதத்திலயும் ஒரு பெரிய இழப்புலாம் கிடையாது. என்ன நான் கடினமா உழைச்சிருக்கிறேன், அதுக்கான ஊதியம் எதுவும் கிடைக்கல. நான் இருக்க இன்னும் பெரிய கடங்காரனா இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப கூட பாருங்க, ஏற்கனவே மொபைல் ஆப்ல நிறைய பிரச்சனை, ரெக்கார்ட் வீடியோ பார்க்க முடியல, நிறைய டேட்டா கன்சியூம் ஆகுது, நிறைய ஒரு வீடியோ பார்க்கணும் 2.5 GB தேவைப்படுதுனாங்க. அதனால மீண்டும் இந்த இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு பொருள் செலவுலையும் இன்னொரு பெரிய அளவுல பணம் செலவு பண்ணி திரும்ப நம்ம என்ன பண்றோம், மொபைல் ஆப் வாங்கியிருக்கோம். ஒரே நோக்கம் தான், கம்மியான ஃபீஸ்ல பிரைஸ்ல ஆன்லைன் கோர்ஸ். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் டிராவலே பண்ணக்கூடாது, வீட்டுல இருந்தே படிக்கணும். பெஸ்ட் கண்டென்ட்டை கொடுக்கணும். கொடுக்குற கண்டென்ட் எக்ஸாம்ல வரணும். அதுக்கு ப்ரூஃப் வீடியோ போடணும். இப்போ நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நல்ல கண்டென்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன மட்டும் கிடையாது, நல்ல கண்டென்ட் யார் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆன்லைன் கோர்ஸ் 11 கேள்வி கேட்டாங்க, 11 ஐஎன்எம் நம்ம நடத்தினதான் வந்துச்சு, ப்ரூஃபை காட்டியாச்சு. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் மட்டும் இல்லாம எல்லா போட்டி தேர்வுக்கும் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் ஜியாகிரபி, கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டரி, பாலிட்டி என்ன எடுத்துட்டு இருந்தேன். புதுசா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி எடுக்க போறேன். ஹிஸ்டரி எடுக்க போறேன், நானே எடுக்க போறேன். யூனிட் 8 செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் எடுக்க போறேன். யூனிட் 9 எடுக்க போறேன். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு. நீங்க உடனே சார் நான் ரயில்வே படிக்கிறேன், எனக்கே சார் யூனிட் 9 கேட்கக்கூடாது, அது உங்களுக்கு வராது. அது தவிர்த்து மற்ற எல்லாம் வரும். பயாலஜி நான் எடுக்க மாட்டேன். நான் என்ன எடுக்கிறேன், என்ன எடுக்க மாட்டேன், என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டேன், எது இருக்கும் எது இருக்காது, எல்லாரும் தெளிவா சொல்லிடுவேன். இதுதான் நான் பண்ண போறேன். நம்பிக்கை இருக்கவங்க, எக்ஸாம்ல படிச்சு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன வேணா, நீங்க யார் வேணா ஃபாலோ பண்ணலாம். பல லட்சங்கள், பல ஆயிரங்கள் கட்டி யார் வேணா படிக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இந்த கோர்ஸ் 15 மாசம் வேலிடிட்டி. ஏன் அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து முடிக்க 3 months டைம் ஆகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் எனக்கு கிரேஸ் பீரியட். நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றதுக்கு. இது ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கோர்ஸ் கிடையாது. நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த டிசம்பர் 30 இது ரெக்கார்ட் பண்ணலாம் முடிஞ்சிடும். அப்ப அதுக்கப்புறம் 1 வருஷம் வேலிடிட்டி கொடுக்குறேன். ஒரு வருஷம் 12 மாசம் கூட 3 மாசம் 15 மாசம். அதனாலதான் 15 மாசம் நான் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். மொபைல்ல பார்த்துலாம், நீங்க லேப்டாப்லயும் தனியா பார்த்துக்கலாம். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கிளாஸ் இருக்கும். பைலிங்காலாம் கிளாஸ் இருக்க போது நோட்ஸ் அப்படிதான் இருக்கும். நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இங்கிலீஷ்ல தான் ஒரு சில நோட்ஸ் தான் இருக்கும், தமிழ்ல தான் ஒரு சில நோட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் மாத்திட்டு இருக்கிறேன். அந்த ஒர்க்கும் நடந்துட்டு இருக்குது. வீடியோ பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஆனா யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. ஆஃப்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போனா பார்த்துக்கலாம். 15 மாசம் வேலிடிட்டியில. இதை கட்டாயமா நீங்க மொபைல் ஆப்ல மட்டும் தான் வச்சுக்க முடியும். வெளியில தனியா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போடுறதோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதோ அந்த வேலையே நடக்காது. நான் அதாவது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா நம்பி போன வாட்டி ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணா, 100 பேர் ஜாயின் பண்ணா பரவாயில்ல. இந்த வாட்டி அந்த 100 பேர் ஜாயின் பண்ணாலே போதும். யாருக்கு தேவையோ, யார் நம்மளை நம்பி வராங்களோ அவங்களுக்கு ஒர்த்தான கண்டென்ட் கொடுக்கணுன்றது மட்டும் தான் நோக்கம். நம்பிக்கை இல்லாதவங்களும் திரும்பி வாங்க ஜாயின் பண்ணுங்க, வாங்க ஜாயின் பண்ணுங்க சொல்லவே போறது கிடையாது. இவ்வளவு ஓப்பனா யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரும் நம்பிக்கை இருந்தா ஜாயின் பண்ணுங்க, நம்பிக்கை எல்லாம் ஜாயின் பண்ணாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கண்டென்ட்ல அவ்வளவு ஒர்த் இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வச்சு நான் சொல்ல முடியும். இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண போய் அதெல்லாம் என்ன பண்றீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறீங்க சும்மாவே. அந்த வேலை நடக்காது. இனிமேல் ஒரு வாட்டி ஷேர் பண்ண பிடிஎஃப் சர்க்குலேஷன் ஆகி எனக்கே வருது. ஏன் பிடிஎஃப்? நான் என்னுடைய உழைப்பு. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முழுக்க முழுக்க நானே எடுத்தது, நானே படிச்சு நோட்ஸ் எடுத்தது. ஸ்கூல் புக் மட்டும் இல்லாம பல புத்தகத்துல நோட்ஸ் எடுத்தது, நானே டைப் பண்ணது, இங்கிலீஷ்ல தமிழ்ல நானே டிரான்ஸ்லேட் பண்ணது. காளிச்சரன் சுந்தரேசன் போட்டு போன பிடிஎஃப் வேற ஒரு இன்ஸ்டியூட் பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் பேர் போட்டு எனக்கு வருது. ஏன் நோட்ஸ் எனக்கே வருது? என்னுடைய உழைப்பு என்னாச்சு? அதனால நான் நிறைய நோட்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். நல்ல விஷயம். யாருக்குமே ஷேர் பண்ண போறதே கிடையாது. தேவைப்படுறவங்களும் என்ன பண்ண போறேன்,
ஹார்ட் காப்பி மட்டும் தனியா பிரிண்ட் போட்டு கொடுக்க போறேன். அதுக்கு தனியா பேமெண்ட் இருக்கும். அது ஃபீஸ் நான் முடிவு பண்ணல. நீங்க பல்கா ஒரு 50 பேர் 100 பேர் கேட்டீங்கன்னா இது நான் பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். தனிநபர் போட்டு கேட்டீங்க, எனக்கு ஒரு ஆள் மட்டும் கேக்குறீங்க அப்படின்னா பிரிண்ட் போடுற காஸ்ட் அதிகமாயிடும், ஜெராக்ஸ் போடுறது அதிகமாயிடும். அதை நான் உங்களுக்கு இப்ப நான் விழுப்புரத்துல இருக்கேன், இப்ப சென்னைக்கு அனுப்புறோம், தூத்துக்குடிக்கு அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு டிராவல் நம்ம அதுக்கு பார்சல் அனுப்புறோம்ல, அதுக்கு அமௌண்ட் அதிகமாகும், ரொம்ப அதிகமாயிரும் எக்ஸ்பென்ஸ். பட் யாரு நீங்க கேட்கறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு இந்த பிரிண்ட் மெட்டீரியல். இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 3000 பிளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேலிடிட்டி 15 மாசத்துக்கு. ஆனா இந்த கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த டேட் வரைக்கும் தான் இந்த பிரைஸ் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள நான் கோர்ஸ் முடிச்சிருவேன். கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அதே தான் எல்லாருக்கும் பொருந்தும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் இருக்குது, தனித்தனியா சப்ஜெக்ட் வேணும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் வந்து பிடபிள்யூடி, டிடபிள்யூ, அதாவது டெஸ்டிடியூட் விடோ, மாற்றுத்திறனாளி, பழைய ஸ்டூடெண்ட் அப்படின்னா 1500 ஃபீஸ். இந்த ஃபீஸும் பாத்தீங்கன்னா இந்த டேட்டோட முடிஞ்சிடும் இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் தான். இந்த இண்டிவிஜுவல் கோர்ஸ் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ தேவைப்படுறவங்க முன்னாடியே தேவைப்படுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். அடுத்தடுத்த ப்ரூஃப் வீடியோவில் நம்ம வெப்சைட் லிங்க், மொபைல் ஆப்பு, ஐபோனுக்கான லிங்க், டெலிகிராம் லிங்க், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் லிங்க் இருக்குது, நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க, கோர்ஸ் தேவைப்படுறவங்க, அடுத்த ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா படிச்சு டிஎன்பிசியோ, எஸ்எஸ்சியோ, ரயில்வேவோ, என்டிபிசி, குரூப் டியோ அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கலாம். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ணலன்னா எடுக்க முடியலன்னு தப்பா நினைச்சிக்காதீங்க. நான் வேற ஒர்க்ல இருப்பேன், கிளாஸ்ல இருப்பேன், நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அடுத்த ப்ரூஃப் வீடியோ சந்திக்கலாம். ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் போட்டாச்சு, ஐஎன்எம் போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.